சிந்தூர் தாயாருக்கு தனியா பழமொழி கூட ஆத்துக்கார சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கார சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டாச்சுன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, நீங்க என்ன உங்க வீட்டுல நாச்சியார் கோயில வெஞ்சுலவள்ளி நாச்சியார் கல்யாண கோலம், தாயாரும் பெருமாளும் பிரியறதே கிடையாது, கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். கோல் செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71வது கோயில அந்த விஷ்ணு கோயில கட்டினதா இருக்கு. 70 சிவன் கோயில கட்டுறதுக்காக முதல்ல சிலந்தியா இருக்கார் கோச்செங்கனான் சோழ மகாராஜா முதல் பிறவியில. அப்ப கஜேந்திரன் வந்து தீர்த்தத்தை ஊதி டெய்லி அபிஷேகம் பண்றதுனால சிலந்தியோட கலையறதுனால மலை கோயிலா கட்டணும், நம்ம கட்டுற கோயில்ல யானை ஏற முடியாத கோயிலா கட்டணும்னு கட்டிட்டு இருக்காங்க 70 சிவன் கோயில. அப்ப ராஜ்யங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு எல்லாம் கிடைச்சோடனே மோட்சத்துக்கு போடணும் ஒரு ஆசை. மோட்சத்துக்கு போட்டோடனே சிவபெருமான் மறுபடியும் தபஸ் பண்ணி கேட்கிறான். சிவபெருமான் என்ன சொல்றார், மோட்சத்துக்கு என்னால அனுப்ப முடியாது, நாராயணன் கூப்பிடணுங்கிறார். மறுபடியும் போற துண்டி விட்டு தோக்க பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம்ம அனுப்ப சொல்லிடணும். வாசுதேவனாலே 2 கையோட இருக்கிறவனுக்கு தான் வாசுதேவன் பேர். அதனாலதான் இந்த பெருமாளுக்கு வாசுதேவன் பேர். ஏன்னா 2 கையோட அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு போன ராஜ்யங்கள் எல்லாம் மறுபடியும் மீண்டும் கொடுக்கிறார் பெருமாள். மீண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. ராஜ்யம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் மோட்சத்துக்கு வச்சுட்டு போற. மோட்சத்துக்கு வச்சுட்டு போய் நல்ல சிவகைங்கரி பண்ணிருக்கான். பெரிய கோயில் எல்லாம் நிறைய கட்டிருக்கான். எனக்கு கடைசியா ஒரு கோயில் கட்டிருக்கான். இதுக்கப்புறம் 8 கோயில் கட்டிருக்காங்கிறதுனால அவருக்கு என்ன பண்றது, மறுபடியும் நாயன்மார்கள் ஒருத்தரா இருக்கு. 64 நாயன்மார்கள் சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில நாயன்மார்கள் ஒருத்தரா चमत्कारदैत्यारि चैत्रध्वजारोहनिर्धारितोत्कर्ष सङ्कर्षणाद्मङ्गरुत्मन्मरुत्मञ्चकाधीश सत्यादिमूर्तेन कचित् समस्तेन படக்கூடியவர் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான். இவர் காஷ்யபருடைய மகன். காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா 2 மனைவிகள். ஒருத்தவங்க பேரு கத்ரு, இன்னொருத்தவங்க பேரு வினதை. வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன். கத்ருவின் புதல்வர்கள் யாரு அப்படின்னா நாகர்கள். நாகர்களுக்கும் கருடனுக்கும் ஒத்தே போகாதுங்க, தீரா பகை அவங்களுக்குள்ள. காரணம், நாகர்களின் தாயான கத்ரு கருடன் மீதும் வினதையின் மீதும் கொண்ட பொறாமைதான் காரணம். ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்சு தன்னுடைய தாயை காத்தவர் தான் கருடன். श्रीहरि सेवा दीक्ष ज्ञान वैराग्य पक्ष दिव्य रूपमा गरुड वाहनमा श्रीहरि सेवा நாச்சியார் கோவில் ஸ்ரீ கல்கருடன் சந்நிதி இது. இவர் மேல் 9 இடங்களில் நவ நாகங்களும் காணப்படும். இவரை பூஜித்தால் எப்பேற்பட்ட நாகதோஷங்களும் ராகுகேது தோஷங்களும் விலகும். நவநாகங்கள் 1 ஆதிசேடன், 2 கார்கோடகன், 3 அனந்தன், 4 குளிகன், 5 தசன், 6 சங்கபாலன், 7 பதுமன், 8 மகாபதுமன், 9 மத்த ஊர்ல நகத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம், இங்கே கல்லால வாகனம். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனியில. இங்கே தாயார் இருக்கிறதாகவும் தாயார் பார்த்துட்டு வைகுண்டத்தில் போய் சொல்லி சுவாமியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனாமூர்த்தி. தாயாரை பெருமாள் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாத குழந்தைருக்க பதவியர்கள். வியாபார தோஷம், நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷம், ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். மார்கழி பங்குனியில இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர், 4 பேர் தூக்கும் போது வைத்திருக்காத அப்புறம் 8, வாரையை சேர்த்து 14, 32, 64 பேர் இறந்துருக்கு. வெளியில போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8. அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளவர். கண்ணால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க வாகனம் 6 கால பூஜையோட இருக்க பிரார்த்தனைகள் எல்லாம் இருந்தா மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு. பாக்கி டைம்